நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு பிரார்த்தனையை செய்வாங்க. சில பேர் அதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம், இருந்தாலும் கூட நினைவூட்டலாக நம்ம சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடத்திலே நான் வந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை நீங்க பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன், சில விஷயங்களை வேண்டுகிறேன் அப்படிங்கிற வகையில அஸ்அலுக்கன்னு ஆரம்பிக்கும். இன்னும் சில பிரார்த்தனைகள் பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, சில விஷயங்களிலிருந்து உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த 2 விஷயம் தான் மாறி மாறி அந்த பிரார்த்தனைகளை நீங்க பார்க்கலாம். இங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் மினல் அஜ்ஸி, இயலாமையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இயலாமை இருந்தால் வாழ முடியாது, சுறுசுறுப்பா இருக்க முடியாது. அப்ப அந்த இயலாமையிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கசல், இந்த சோம்பேறித்தனம் சொல்றா இல்லையா, அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுபன், கோழைத்தனம் இருக்குதா இல்லையா, உழைப்பதற்கு வந்து வீரம் வேண்டும், அந்த கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹரம், சில ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா வயசான ஒரு ஆளா இருப்பார். சமீபத்தில் நாகர்கோயில்ல ஒரு 70 வயசு ஜிஃப்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்த மாதிரி இருந்துச்சு. முதுமையில இளமை, ஆனா சில ஆளுகளை பார்த்தீங்கன்னா இளமையில முதுமை ஆயிருவாங்க. நல்ல இளவட்டமா இருப்பாங்க, ஆனா முதுமையா என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்படியான இளமையில் முதுமை அடைவதிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புகல், இந்த கருமித்தனம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல வந்து 2 வகையில ஏழைகளையும் படைச்சிருக்கிறான், பணக்காரங்களையும் படைச்சிருக்கிறான். 2 வரையும் அல்லாஹ் வந்து பணக்காரர்களை ஆக்க முடியும். பணத்தை அல்லாஹ் வந்து பணக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம், இவன் ஏழைக்கு கொடுக்கிறானா இல்லையா அப்படிங்கிற வகையில டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த கருமித்தனத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 அம்சத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க.